காசாவினுடைய அரசியல் பீஸ் போர்சஸ் தற்போது அங்கு அமெரிக்காவின் தலைமையிலே அமைக்கப்பட போகிறது என்பதை நான் சொல்லி வந்திருக்கிறேன். இப்போ ஒரு சம்பவம், சோமாலியாவில் இருந்து சோமாலிலேண்ட் என்கின்ற பிராந்தியத்தை இஸ்ரேல் அங்கீகரித்திருப்பதின் பின்னணி என்ன? இது உலக அளவிலே அரபுகளை தாண்டி அமெரிக்கா வரையும் சோமாலிலேண்ட் என்பதை இஸ்ரேல் பெஞ்சமின் நேதன்யாகு அங்கீகரித்திருப்பது பலஸ்தீன பிரச்சனைகளோடு இது எவ்வாறு ஒன்றிணைக்கப்படுகிறது? சோமாலியாவின் சோமாலிலேண்ட் பிரிந்த பிராந்தியத்தை இஸ்ரேல் அங்கீகரித்ததை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று சோமாலியா கூறியுள்ளது. இந்த நடவடிக்கை ஒரு பெரும் ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாத ஆக்கிரமிப்பு என அந்த நாடு கருத்து தெரிவிக்கிறதுக்கு ஏராளமான காரணங்களை பார்க்கலாம். இதுக்கு பின்னணி நாம பார்த்தா நமக்கு தெளிவா தெரியும். சோமாலியாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அலி உமர் சனிக்கிழமை அல் ஜசீராவுக்கு ஒரு பேட்டியை கொடுத்தார். நேற்று தான் சனிக்கிழமை. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசு ஆக்கிரமிப்பு மற்றும் நாட்டின் உள்விவகாரங்கள்ல இஸ்ரேல் தலையீடு என்று அது விவரித்ததை சவால் செய்ய கிடைக்கக்கூடிய அனைத்து ராஜதந்திர வழிகளையும் அரசாங்கம் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அப்படின்னா என்ன? இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு, இஸ்ரேல் எங்கள் நாட்டை பிரிந்த ரெபல் குரூப்புகளை அங்கீகரித்திருக்கிறது. சோமாலியாவில இருந்து பிரிஞ்சதுதான் சோமாலிலேண்ட் 1991. ஆனா அவங்க பிரிஞ்சு தனி நாடு, தனி கொடி, தனி கரன்சி அடிச்சு வச்சிருக்கிறாங்க. யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலோ யாரும் அங்கீகரிக்கல. ஆனா இஸ்ரேல் மட்டும் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன? சோமாலிலேண்டை முறையாக அங்கீகரித்த உலகத்துல முதல் நாடு இஸ்ரேல். மாறிய ஒரு நாள் கழித்து இதுக்கப்புறம் தான் கண்டனங்கள் அரபு நாடுகளிடமிருந்தும் ஆப்பிரிக்கா மற்றும் பல நாடுகளிலிருந்தும் ரொம்ப பெரிய விரைவான கண்டனம் எழுப்பப்படுகிறது. இப்போ சோழியின் குடுமி சும்மா ஆடாதுங்க. இந்த நடவடிக்கை பலஸ்தீனியர்களை நல்லா கவனிங்க, வலுக்கட்டாயமாக இடம்பெயர்வதற்கு இஸ்ரேல் ஒரு இடத்தை தேடிச்சு. கானாவை தேடினாங்க, சூடான், சோமாலியா. அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் இது அமைந்திருக்கிறது என்ற கவலை உலகத்தில் எழுந்திருக்கிறது. சோமாலிலேண்ட் ஒரு மிருகத்தனமான உள்நாட்டு போரை ரெண்டு பக்கமும் நடந்தாங்க. 1991 சோமாலியாவிலிருந்து இந்த சோமாலியா லேண்ட் அவங்க பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சா அங்கீகரிக்கப்படாத சுயாதீன ஒரு பிரிவு தான். ஆனா எந்த நாட்டும் உறுப்பு நாட்டிடமிருந்தும் அவர்கள் இதுவரை அங்கீகாரத்தை முறையாக பெறல. அப்ப சோமாலிலேண்டு சுயமாக அறிவிக்கப்பட்ட ஒரு குடியரசு, தனது சொந்த நாணயம், கொடி மற்றும் அவர்களே ஒரு பார்லிமெண்டே நிறுவிக்கிட்டாங்க. இதன் கிழக்கு பிரதேசங்கள் இன்னும் ஒரு சர்ச்சைக்குரியாகவே உள்ளன. ஆனா இது எங்கள் அரசாங்கத்திற்கும் எங்கள் பிராந்தியத்திற்கும் உள்ள ஒரு ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் நாங்க ஒன்றுபட்ட மக்களுக்கு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்லது பொறுத்து கொள்ளப்படவே மாட்டோம் என்று உமர் கூறியிருக்கிறார். எங்க நாட்டுக்குள்ள உள்ள பிரச்சனையை இஸ்ரேல் பிரித்த நாட்டை சோமாலிலேண்ட் என்று பிரித்து அவர்களை எங்க நாட்டு விஷயத்துல இஸ்ரேல் எப்படி தலையிடலாம்? இஸ்ரேலுடைய இந்த பிளவுபடுத்தும் நடவடிக்கைகளை தவிர்த்து இன்டர்நேஷனல் சட்டங்களுக்கு இஸ்ரேல் கட்டுப்படணும், எங்கள் அரசாங்கம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு ரொம்ப கடுமையாக அச்சுறுத்தி இருக்கிறது, அறிவுறுத்தி இருக்கிறது. அதே சமயம் சோமாலியாவில் இருக்கக்கூடிய இந்த பிரிந்து சென்ற சீரோ என்று அழைக்கப்படும் சோமாலிலேண்ட் ஜனாதிபதி அவர் அங்கீகரிக்கப்படல. அப்துல் ரஹ்மான் முஹம்மது அப்துல்லாஹி என்று பெயரிடப்படாத ஒரு நாட்டின் அங்கீகாரம் உடனடியாக பல நிலைகளில் பல சமீட்சைகளை ஏற்கனவே செய்து வந்தார். 2 பேருக்கு இடையில சமீட்சை உடனடியாக செல்ல நேற்று தான் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இருப்பினும்
அவர் எந்த நாட்டை தெளிவுபடுத்தவில்லை. திடீரென சோமாலாண்டின் தலைநகராக இருக்கிற ஹர்ஷிகா சமீபத்திய வாரங்களில் விளம்பர பலகைகளால் நிரம்பி இருந்தது, அங்கீகரிக்கப்படுவதாக அது குடியிருப்பாளர்களிடமும் செய்திகள் பரவியது. என்ன இது சிக்கல்? ஆப்பிரிக்காவில் கொம்பின் மூலோபாய முக்கியத்துவம் வெளிநாட்டு தலையீட்டையும் நலன்களையும் உந்துவதாக உமர் ரொம்ப கண்டிக்கிறார். எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் சோமாலிலாந்து, ஆப்பிரிக்கா ரொம்ப பிராந்திய முக்கியத்துவம் பெற்ற நாடு, எங்கள் நாடு சர்வதேச வர்க்கத்திற்கு இன்று முக்கியமானது, எங்கள் நாட்டை உடைக்கக்கூடிய உலகமே அங்கீகரிக்கப்படாத ஒரு சோமாலிலாண்ட ஏயா இந்த மாதிரி அறிக்கை விடுற அப்படின்னு ஆப்பிரிக்கர்களும் அரபுகளும் கொதிக்கிறார்கள், சவுதி அரேபியா உள்பட. இப்ப இதுக்கு பின்னணி காரணம் இருக்குமோ இல்லையோ? இருக்கு. இப்ப என்னன்னா, பலஸ்தீனர்களை வெளியேற்றுதான் இன்று வரை அவங்க திட்டம். பலஸ்தீனத்திலிருந்து சில பில்லியன்களை கொடுத்து மக்களை வெளியேற்றி காசாவையும் அதன் நிலப்பகுதியும் முழுமையாக ஆக்கிரமித்துக் கொள்வதற்கும் இவர்கள் சென்றால் தங்குவதற்கும் ஒரு நாட்டை தேடினாங்க. எந்த நாடும் ஏற்றுக்கொள்ளல. அமெரிக்கா முதல் திட்டமே இதுதான். எந்த அரபும் ஏற்றுக்கொள்ளல. அந்த மக்கள் சாவரின் பீப்புள் அங்கதான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போது, இப்போ இந்த சோமாலியாவிலிருந்து சோமாலிலேண்ட் அங்கீகரித்ததை பலஸ்தீன மக்கள் அங்கே குடியேற்றுவதற்குத்தான் இந்த சதி நடக்கிறது அப்படின்ட்டு அப்துல் உமர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இவர் சோமாலியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். அவர் என்ன சொல்றாருன்னா, காசாவிலிருந்து பொதுமக்களை, பலஸ்தீனியர்களை அங்கிருந்து டிஸ்பிளேஸ் பண்ணி அவங்க இங்க குடியேற்ற செய்வதற்குத்தான் இந்த சதியின் ஒரு நிலைதான் என்றும் அல் ஜசீராவுடன் அவர் குறிப்பிட்டார். இது பரவலாக அறியப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையில இஸ்ரேலுடைய குறிக்கோள் ஒரு சதி இதுதான். அது மட்டும் இல்லாம பலஸ்தீனத்துடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் சோமாலியாவை ஆதரித்தது காசாவிலிருந்து பலஸ்தீனியர்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயர்வதற்கு சாத்திய இடமாக சோமாலிலேண்ட் முன்னாலேயே இஸ்ரேல் அடையாளம் கண்டுவிட்டது. இது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்ட்டு அப்துல்லா அமீர் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சனிக்கிழமை நேற்று இந்த சோமாலேண்டின் சீரா கமிட்டி இஸ்ரேலுடைய நடவடிக்கை அவங்க ஆதரிச்சிட்டாங்க. ரெண்டுமே இஸ்லாமிய நாடுகள் தான். இது எங்க நாட்டுக்கு எதிராக இயக்கப்படவில்லை, பிராந்திய அமைதிக்கு அச்சுறுத்தலாக இல்லை. அவன் சொல்றான், எங்க நாட்டை ஆக்கிரமிச்சு வெளியே இஸ்ரேல் முதலாக உலகத்துல அங்கீகாரம் செய்திருப்பது நாங்கள் வரவேற்கிறோம் என்று இஸ்ரேலுக்கு சம்பந்தம் இல்லாம சோமாலியாவில் இருந்து பிரிந்து பலஸ்தீனர்களை அங்கே குடியேற்றுவதற்கு வருங்கால திட்டத்தில் பெஞ்சமின் அங்கீகரித்ததை நாங்கள் வரவேற்கிறோம். சோமாலாந்து சொல்றது. வெள்ளிக்கிழமை இந்த அங்கீகாரத்தை பெஞ்சமின் நெத்தானியாகு வெளியிட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு சொமாலியாவின் பிரதமர் அலுவலகம் இஸ்ரேலின் நடவடிக்கை சொமாலியாவின் இறையாண்மை மற்றும் மற்ற விவகாரங்களின் தாக்குதல் சட்டவிரோத நடவடிக்கை என்று விவரித்தது மட்டுமல்லாமல் ஒரு தெளிவான அறிக்கையும் வெளியிட்டது. சோமாலியா பிரதேசத்தின் ஒரு ஒருங்கிணைந்த இன்டகிரல் பார்ட் ஆஃப் சோமாலியா, அதை எங்கள்கிட்ட யாரும் பிரிக்க முடியாது என்றும் அந்த நாட்டின் தலைமை சொன்னார்கள். இப்ப என்ன பிரச்சனைன்னா, நெத்தன்யாகு சோமாலிலேந்துடனான ராஜதந்திர முன்னேற்றத்தை அவர் என்ன செய்யறான் அப்படின்னா, ஆபிரஹாம் உடன்படிக்கையின் உணர்வில் இருப்பதாக வடிவமைத்தார். ஒரு நாட்டை பிரிக்கிறதே தப்பு, அந்த நாட்டை பிரிச்சு இன்னொரு நாட்டை அங்கீகாரம் செஞ்சு அமெரிக்காவின் ஆபிரஹாம் அக்கார்டு என்று 2017 டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த அந்த திட்டத்தில் ஆபிரஹாமின் மைந்தர்களாக சோமாலியா லேண்டை இவர் ஏற்றுக்கொள்றாராம். யாரு? பெஞ்சமின் நெத்தானியாகு. இதுக்கு இடையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடனான சந்திப்பின் போது இந்த சோமாலி லேண்ட் காரணத்தை ஆதரிப்பதாக இவர் கூறியிருக்கார். நெத்தன்யாகு சோமாலி லேண்டின் சீரோவை இஸ்ரேலுக்கு அழைத்ததை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனா இந்த விஷயத்துல அமெரிக்கா என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். அமெரிக்கா இந்த விஷயத்தில்
தனக்கு நெருங்கிய கூட்டாளியாக பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய நடவடிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, முழுமையாக விலகி இருக்கிறது என்ற தி நியூயார்க் டைம்ஸ் போஸ்ட் ரொம்ப தெளிவாக செய்தி வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபரும் அமெரிக்க ராஜ்யத்துறையும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேலுடைய அந்த ஃபுட் ஸ்டெப்பை பின்பற்ற மாட்டார்கள் என நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. சொமாலியாவின் பொதுப்பணித்துறை அமைச்சர் அய்யூப் இஸ்மாயில் யூசப் அமெரிக்காவுடைய ட்ரம்பின் இந்த நடவடிக்கையை ரொம்ப வரவேற்றார். சமூக ஊடகங்கள்ல இதை பாராட்டி இருக்கிறார். அமெரிக்காவின் இந்த ஆதரவுக்கு நன்றி மிஸ்டர் பிரசிடென்ட் என்றும் அவர் எழுதியிருக்கிறார். அதை போன்று ட்ரம்பினுடைய கருத்துக்கள் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஒரு மாற்றத்தை குறித்தன. ஒரு என்க்ளேவ் மாநாட்டில் தனது நிர்வாகத்தில் சோமா லேண்ட் பிரச்சனையில் பணியாற்றி வருவதாக அமெரிக்க அதிபர் கூறினார். சமீபத்திய வாரங்கள்ல அமெரிக்க ஜனாதிபதி யுஎஸ் மற்றும் சோமாலியாவில் உள்ள சோமாலியாவின் சமூகத்தை அடிக்கடி தாக்கி வருவதாகவும் அமெரிக்கா சொமாலியா மீது விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளது. சமீபத்திய யுஎன் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் சோமாலியா அதிகாரிகள் பில்லியன் கணக்கான உதவிகளை வழங்கினாலும் நாட்டில் பாதுகாப்பை அவர்கள் மேம்படுத்துவதில் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்றும் விலை மதிப்பெற்ற அமைதி காக்கும் பணிக்கு தொடர்ந்து நிதியளிக்க மாட்டார்கள் என்றும் அமெரிக்கா சமீட்சை செய்தது. ஆனா இது ஒரு பக்கம் அமெரிக்கா குறைத்து சொன்னாலும் சொமாலிலேண்ட் விவகாரத்தில் அவர்கள் ஆதரவு கொடுக்கவில்லை. சொமாலியா விவகாரத்தில் 50 சொமாலியா தலைநகரம் 5 தசாப்தங்களுக்கு மேலாக முதல் நேரடி தேர்தல்களை இப்போ நடத்துது, 50 வருஷத்துக்கு அப்புறம். இதற்கிடையில ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் தலைவர் மஹ்மூத் அலி யூசப் சொமாலிலேண்ட் ஒரு சுதந்திர தேசமாக அங்கீகரிப்பதை நோக்கமாக கொண்ட எந்த முயற்சி நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இது தொலைநோக்கு தாக்கங்களோடு ஒரு ஆபத்தான முன்னுதாரணம் எச்சரித்து நிராகரித்தே விட்டார். அவர் என்ன சொல்றாரு யூசப், ஒரு நாட்டுடைய சுதந்திரத்தின் போது மரபொழியாக பெறப்பட்ட எல்லைகளின் தன்மை குறித்து 1964ஆம் ஆண்டு ஒரு முடிவை அடிப்படை கொள்கையாக கண்டம் நாங்கள் எப்போது முகாமையாக வெளியிட்டிருக்கிறோம். அரபு லீக் பொதுச் செயலாளர் அகமது அபுல் கெய்ட் ஒரு அரபு மற்றும் ஆப்பிரிக்க அரசின் இறையாண்மை மீதான ஆத்திரமூட்டும் இஸ்ரேலின் தாக்குதல் நடவடிக்கையை அவர் கண்டித்தார். இஸ்ரேல் உலக நாடுகள் எல்லாம் அமைதியாக இருக்கிற போது சர்வதேச சட்டத்தை மீறி தெளிவாக மீறி மாநில இறையாண்மையின் கொள்கையில் அப்பட்டமாக மீறுகிறது. சர்வதேச எதிர்வினைகள் இருந்த போது 30 ஆண்டுகால ராஜதந்திர தனிமைப்படுத்தல் முடிவை கொண்டாட ஆயிரக்கணக்கானோர் ஹர்கிசாவின் தெருக்களில் திரண்டார்கள். எங்க? சோமாலியா இல்ல, அங்கிருந்து பிரிந்து சுயமாக அறிவித்து கொண்ட சோமாலி லேண்ட்ல இருந்து. வெள்ளிக்கிழமை தான் இவங்க ஏற்றுக்கொண்டவன மக்கள்லாம் வெளியே வந்துட்டாங்க. குடியிருப்பாளர்கள் இந்த முன்னேற்றத்தை வரவேற்றதால் அங்க என்ன பண்ணிட்டான், இவனுக்கு ஆதரவாக இஸ்ரேலிய கொடி தேசிய அருங்காட்சியகத்தில் சொமாலி லேண்ட் என்பதில் பொறிக்கப்பட்டிருக்கு. சொமாலியாவின் பிராந்திய போட்டியாளரான எத்தியோப்பியாவுடன இஸ்ரேலின் வரலாற்று உறவுகளிலிருந்து சொமாலியா வரலாற்று ரீதியாக இஸ்ரேலுடன் சர்ச்சைக்குரிய உறவுகளை கொண்டுள்ளது. அவங்க ஏற்றுக்கொள்ளல. பனிப்போரின் போது இஸ்ரேல் எத்தியோப்பியாவுக்கு இராணுவ பயிற்சி கொடுத்தாங்க, உளவுத்துறை ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா சொமாலியா இஸ்ரேலுக்கு விரோதமாக அரபு கோலியேஷனோடு 1977 ஒகேடான் போரில் தோற்கடிக்கப்பட்டது. இது பல தசாப்தங்களாக நாட்டுக்குள்ள அமைதியின்மை அதிகரிக்க உதவியது. முன்னாள் தலைவர் ஷாத் பரைன் ரொம்ப ப்ராசிக்யூட் பண்ணப்பட்ட நிலையில் சொமாலிலேண்ட் 1991 சோமாலியாவிலிருந்து உலக அங்கீகாரம் பெறாமல் ஒரு சுதந்திரத்தை அறிவிச்சிட்டாங்க. சோமாலியா பிரிந்த பிராந்தியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளல, அரபு நாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, அமெரிக்காவை ஏற்றுக்கொள்ளல, யுஎன் ஏற்றுக்கொள்ளல. இஸ்ரேல் மட்டும்தான் இப்போது அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய துணை வெளியுறவு மந்திரி ஷரோன் ஹாஸ்கெல் பிராந்தியத்தின் ஹவுதி செல்வாக்கு குறித்து அவர் ரொம்ப கவலைப்படுறான். சொமாலியா அரசாங்கத்துடன் தகவல் தொடர்புகள் இருந்ததாகவும் அவர் வெளிப்படுத்தினார். ஹவுதிகளுக்கும் சொமாலியாவுக்கும் இடையிலே தொடர்பு இருப்பது
என்று ஒரு குற்றச்சாட்டத்தை இஸ்ரேல் வைக்கிறது. சோமாலியா வெளிவிவகாரத்துறை அமைச்சர் உமர் இஸ்ரேலுடன் எந்த உறவையும் நாங்கள் இனி எப்போதும் இல்லை என மறுத்துட்டாங்க. இஸ்ரேல் கொள்கைகள் குறித்த நாட்டின் நிலைப்பாடு இன்னும் மாறாமலே இருக்கிறது. சோமாலியா எந்த நேரத்திலும் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தியில நம்ம பார்க்கிறது, சோமாலியா அதிலிருந்து 1991 சுயாதீனமாக பிரிந்து சென்ற சோமாலி லேண்ட், இதை அவன் ஏன் ஏற்றுக்கொள்ளணும், இதை ஏன் அங்கீகரிக்கணும் என்ற கேள்வி எழுகின்றது. அதுல உலகத்துல எந்த நாடும் ஏற்றுக்கொள்ளாத, அங்கீகரிக்கப்படாத சோமாலியாவில் பிரிந்த சோமாலி லேண்டை வெள்ளிக்கிழமை பெஞ்சமின் அங்கீகரித்தன் உள்நோக்கம் கசாவில் இருந்து மக்களை புறந்தல்ல ஒரு நிலப்பகுதி உலகத்துல கிடைச்சிட்டு தான் அங்கீகரித்தோம் என்பதற்காக சோமாலியாவின் வைரியாக தான் நட்பாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்களை அந்த பிரதேசத்திற்கு ஃபோர்சபிள் எவாக்குவேஷன் செய்வதற்கான திட்டம் இருப்பதை உலகம் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலுடைய வரம்பு மீறல் போக்கு, போர்க்களத்தில் கசாவில் நடவடிக்கை, அமெரிக்காவினுடைய கடும் சீற்றம், பல செய்திகள் தொடர்ந்து செல்கிறது. அமைதியற்ற பிரதேசமாக நிலமாக மாறி வரும் காசாவுக்கும் சோமாலி லேண்டுக்கும் சோமாலியாவுக்கும் என்ன தொடர்பு என்பதையும், இஸ்ரேல் ஏன் தானாக முன்வந்து இந்த பிரிந்த பகுதிக்கு இந்த ரெபல்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் என்பதை இந்த செய்தியில நாம உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டோம். நன்றி.